வெனிசுலா ஜனாதிபதி தேர்தலில் மதுரோ மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றதாக அறிவிப்பு. சர்ச்சைக்குரிய தேர்தல் முடிவால் போராட்டம். ஒலிம்பிக்கை நிறுத்த மேற்கொள்ளப்படும் சதி. 10 மீட்டர் ஏர் ரைபிள் இறுதி சுற்று. பதக்கத்தை இழந்த இந்திய வீரர். 1.5 கோடியில் அம்மனுக்கு வைர கிரீடம். இங்கிலாந்தில் நடன வகுப்பில் நடைபெற்ற கத்திக்குத்து தாக்குதல். 2 பலி. வெனிசுலாவில் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் நிக்கோலஸ் மதுரோ மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. மதுரோவின் ஆதரவாளர்கள் வீதியில் இறங்கி மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். நள்ளிரவுக்கு பிறகு மதுரோ 51% வாக்குகளை பெற்று மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. கால் நூற்றாண்டு கால சோசலிச ஆட்சி நீடிக்கப்படும். 2025 முதல் 2031 வரை மதுரோ ஜனாதிபதியாக பதவி வகிப்பார். பதற்றமான சூழ்நிலையில் நடைபெற்ற தேர்தல் முடிவை எதிர்க்கட்சிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜனாதிபதி மதுரோவுக்கு எதிரானவர்கள் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தினர். மதுரோ தோற்கடிக்கப்படுவார் என்ற முழு நம்பிக்கையில் இருந்தவர்களால் தேர்தல் முடிவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தலைநகர் கராகஸின் பீட்டாரே பகுதியில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஜனாதிபதிக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். மேலும் சில முகமூடி அணிந்த இளைஞர்கள் அவரது பிரச்சார சுவரொட்டிகளை விளக்கு கம்பிகளில் இருந்து கிழித்தெறிந்தனர். சில எதிர்ப்பாளர்கள் ஜனாதிபதி மாளிகையை நோக்கியும் சென்றனர். தேர்தல் ஆணையத்தை சிலர் முற்றுகையிட்டனர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் பானைகளை கையில் ஏந்தியபடி அணிவகுத்து சென்றனர். பால்கன் மாநிலத்தின் தலைநகரான கோரோவில் மடுரோவின் வழிகாட்டியான மறைந்த ஜனாதிபதி ஹியூகோ சாவேஜின் உருவ சிலையை போராட்டக்காரர்கள் சேதமாக்கினர். முன்னதாக கராகஸ் மற்றும் பிற இடங்களில் வாக்குச்சாவடிகளில் எதிர்க்கட்சிகளுக்கும் அரசாங்க ஆதரவாளர்களுக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. நகரம் முழுவதும் போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டனர். ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். கோலெக்டிவோஸ் மதுரோ ஆதரவு துணை ராணுவ குழுக்கள் எதிர்ப்பாளர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக செய்திகள் வந்தன. சில அரசியல் பிரமுகர்கள் தஞ்சம் புகுந்துள்ள கராகஸில் உள்ள அர்ஜென்டினா தூதரகத்தை மதுரோவின் கூட்டாளிகள் சுற்றி வளைக்க முயன்றதாகவும் எதிர்க்கட்சி தலைவர்கள் குற்றம் சாட்டினர். பல வெனிசுலா மக்கள் மதுரோவின் மற்றொரு 6 ஆண்டு பதவிக்காலம் பற்றி அச்சமடைந்துள்ளனர். அவர் பொருளாதார சரிவு, மக்கள் தொகையில் 1/3 பகுதியினர் இடம்பெயர்வு மற்றும் ராஜதந்திர உறவுகளில் கூர்மையான சரிவுக்கு தலைமை தாங்கினார். அமெரிக்கா விதித்த தடைகளால் ஏற்கனவே போராடி வரும் வெனிசுலா எண்ணெய் தொழிலை முடக்கிய ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பிற நாடுகளின் எதிர்ப்புக்கு மத்தியில் மதுரோ என்ன செய்ய போகிறார் என கேள்வி எழுப்பியுள்ளனர். 61 வயதான மதுரோ முன்னாள் பேருந்து ஓட்டினர். வெளியுறவு மந்திரி. 2013 சாவேஜின் மரணம் மற்றும் அவரது 2018 மறு தேர்தல் மோசடி என்பவற்றால் அவரை ஒரு சர்வாதிகாரி என்று அழைக்கிறார்கள். கியூபா, சீனா போன்ற நாடுகளின் உதவி மதுரோவுக்கு பக்கபலமாக இருக்கும் வரை அவரை அசைக்க முடியாது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் 2024 ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டிகள் கடந்த சனிக்கிழமை முதல் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இந்த தொடரில் இந்தியா சார்பில் 117 விளையாட்டு வீரர்கள் உட்பட மொத்தமாக 10,714 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றனர். வெள்ளிக்கிழமை இரவு நடந்த விழாவில் விளையாட்டு வீரர்கள் 600 படகுகளில் ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டனர். முன்னதாக அன்றைய தினம் காலையில் பிரான்ஸ் நாட்டின் முக்கிய நகரங்களை இணைக்கும் பிரதான ரயில் வழித்தடங்களில் ஒரே நேரத்தில் திட்டமிட்டு தீ வைக்கப்பட்டது. பிரான்சின் அதிவேக ரயில் சேவையை மர்ம நபர்கள் திட்டமிட்டு முடக்கிய சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த தீ விபத்து தாக்குதலால் பல வழித்தடங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் சுமார் 8 லட்சம் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் ஒட்டுமொத்த போக்குவரத்து அமைப்பும் சீர்குலைந்தது. பின்னர் பாதிப்புகள் மெல்ல மெல்ல சரி செய்யப்பட்டு போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் பிரான்ஸ் நாடு நடுகிலும் பல்வேறு இடங்களில் தொலைத்தொடர்பு கேபிள்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஃபைபர் ஆப்டிக்ஸ் தொலைத்தொடர்பு கேபிள்களும் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. செல்போன் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் நேற்று நடைபெற்ற ஆண்களுக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் இறுதி சுற்றுகளுக்கான தகுதி சுற்று போட்டியில் இந்திய வீரர் அர்ஜுன் பாவுதா பங்கேற்றார். இதில் பாவுதா சிறப்பாக செயல்பட்டு 130.1 புள்ளிகள் பெற்று 7வது இடம் பிடித்தார். இதன் மூலம் அவர் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றார். இந்நிலையில் இறுதி சுற்று போட்டி இன்று நடைபெற்றது. இதில் ஆரம்பத்தில் அபாரமாக செயல்பட்ட பாவுதா இறுதி கட்டத்தில் தடுமாறியதால் 208.4 புள்ளிகள் மட்டுமே பெற்று 4வது
4வது இடம் பிடித்தார். 7வது ரவுண்டின் முடிவில் குரோஷியாவின் மீரான் மரிசிச் 209.8 புள்ளிகள் பெற்று அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றதால் அர்ஜுன் பாவுதா 208.4 புள்ளிகளுடன் 4வது இடம் பிடித்து நூலிலையில் பதக்கம் வெல்வதற்கான வாய்ப்பை தவறவிட்டு போட்டியிலிருந்து வெளியேறியுள்ளார். ஹவுராவில் இருந்து மும்பை செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று அதிகாலை தடம் புரண்டுள்ளது. இந்த ரயிலானது இன்று அதிகாலை 3:45 மணியளவில் ஜார்க்கண்டில் உள்ள ராஜ்கர் சவான் ரயில் நிலையத்திற்கு அருகில் சரக்கு ரயிலுடன் மோதியதால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக முதற்கட்ட தகவல்களில் தெரிய வந்துள்ளது. இந்த விபத்தில் 6 பேர் படுகாயமடைந்துள்ளனர். காயமுற்றவர்களை மீட்ட அதிகாரிகள் அவர்களை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இந்த விபத்தில் புகையிரதத்தின் 10 பெட்டிகள் தடம் புரண்டுள்ளன. விபத்து நடந்த இடத்தில் மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஆந்திர மாநிலம் காக்கிநாடா மாவட்டம் அன்னவரத்தில் பிரசித்தி பெற்ற சத்யதேவர் அனந்தலட்சுமி அம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் உள்ள அம்மனுக்கு கச்சபுரத்தை சேர்ந்த சத்ய பிரசாத் அவரது மனைவி சூரியகலா ரூபாய் 1.5 கோடி மதிப்பில் தங்க கிரீடத்தில் 130 கேரட் வைரம் பதித்த கிரீடம், வைர கம்மல் ஆகியவற்றை காணிக்கையாக வழங்கியுள்ளார். இந்த வைர கிரீடம் சத்யதேவர் பிறந்த நட்சத்திரமான மகர நட்சத்திரத்தில் வருகிற 6ஆம் தேதி அனந்தலட்சுமி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து அணிவிக்கப்பட உள்ளதாக தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இங்கிலாந்தின் சவுத்போர்ட் நகரில் உள்ள நடன பள்ளியில் கத்திக்குத்து தாக்குதல் நடைபெற்றுள்ளது. 17 வயது சிறுவன் திடீரென நடன வகுப்பில் பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்த சிறார்களை கத்தியால் குத்தியுள்ளார். இந்த தாக்குதலில் 2 சிறுவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். தாக்குதலை தடுக்க முயன்ற சிலரும் கத்திக்குத்துக்கு இலக்காகியுள்ளனர். இதில் 9 பேர் காயமடைந்தனர். இவர்களில் 2 பேர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழந்த சிறுவர்கள் 7 தொடக்கம் 11 வயதிற்குட்பட்டவர்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. கத்தியால் குத்திய 17 வயது சிறுவனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கத்திக்குத்து தாக்குதலுக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்தியாவின் கேரளா வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட பல மண் சரிவுகளால் 19 பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மோசமான காலநிலையை அடுத்து குறித்த பகுதியில் 3 முறை மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் நூற்றுக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்காக குறித்த பகுதிக்கு அருகே உள்ள மலைப்பகுதிக்கு தேசிய பேரிடர் மீட்பு படை உட்பட பல மீட்பு குழுக்கள் வந்துள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.